வெங்கட் பிரபு சார் இந்த மாதிரி வந்து அஜித் சார் கூட ஒரு ரேஸ்ல போய் ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தா அந்த டைம்ல என்ன பேசியிருப்பாருன்றதுதான் எங்களுடைய கேள்வி. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் ஒரு வாட்டி நிஜமாவே வந்து ஒரு மாருதி ஸ்விஃப்ட்ல மாருதி ஸ்விஃப்ட் கார்ல வந்து மங்காத்தா ஷூட்டிங் போது வந்து எனக்கு அவர் வேணும்ட்டே வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு வீலி பண்றது, பேக் வீல் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பயமுறுத்திட்டே இருப்பார். அப்பப்போ ஒரு வாட்டி வந்து இதே மாதிரி கார் ரேஸுங்கிறதுனால சொல்றேன் நான். ஒரு வாட்டி வந்து பிரபு தான் கூப்பிடுவாரு என்ன, பிரபு வர சொல்லு அப்படி சொல்லிட்டு நான் ஐயோ வேற ஏதோ ஷார்ட் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. அவர் வந்து மாருதி ஸ்விஃப்ட்ல வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. வந்து எங்க வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சு ஹைவேல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நடுவில் நிப்பாட்டி வண்டியில ஏத்திட்டு 360 டிகிரிஸ் ரிவர்ஸ் ஸ்பின் அடிச்சார். சுத்திட்டே இருக்கும், அப்படி சுத்திட்டு முடிச்சது கதை. அப்படி இறங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 ஷாட் அடிச்ச மாதிரி ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு ரேசர் அவரு. அதுல வந்து எனக்கு RX 100ல வச்சு எனக்கு என்ன பேக்ல வச்சு வீலி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து இப்போ இந்தியாக்காக வந்து இப்போ ஒரு கார் ரேஸ் ரெப்ரசென்ட் பண்ணி பண்றது வந்து ஐ திங்க் நமக்குலாம் ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருடைய பேஷனை வந்து அவர் அவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், F1 மாதிரி ஒரு படம் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அவருக்கு ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபில்மா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சூப்பர்ண்ணா. அந்த படமும் நீங்க இயக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை.